இதுதான் எங்கள் லாஸ்ட் கல்ச்சுரல்ஸ் தான். இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நேராக படிக்க உட்கார போகிறோம். சோகமாக தான் இருக்குது, அதெல்லாம் யோசிக்காமல் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டில் இறங்க போகிறோம். டே 1 ஆஃப்டர்நூன் வரைக்கும் தமிழினி நடக்க போகுது. தென் அதுக்கப்புறம் நார்மல் கல்ச்சுரல்ஸ் நடக்க போகுது. தமிழினின்னு வச்சுட்டு வேட்டி இல்லாமல் போனால் எப்படி? நான் வேட்டி கட்டி இருக்கிறது காமெடியாக இருக்குன்னு நினைக்கிறவங்களாம், இடுப்பே இல்லாத உனக்கு வேட்டி எதற்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மாசா இருக்குன்னு நினைக்கிறவங்களாம், ஓஎம்ஜி கேர்ள்ஸ் எல்லாமே பியூட்டி, சூப்பராக இருக்குது சார் உங்கள் வேட்டி அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. காசி எனக்காக வெயிட் பண்ணுறேன்னா அவன் கூட கிரவுண்டுக்கு போயிட்டேன். நம்ம 24 பேட்ச் லோகேஷ் அவனும் வேட்டி கட்டிட்டு மாப்பிள்ள கணக்காக இருந்தான். அவனும் இந்த மாதிரி விளக்குமாத்துக்கு வேட்டி கட்டின மாதிரி தான் இருந்தான். போனதுமே நாடகம் நடந்துட்டு இருந்துச்சு. அதில் நம்ம 25 பேட்ச் சிங்கக்குட்டிகள் தான் கலக்கிட்டு இருந்தானுங்க. ஆன்னு வாயை பொழந்து பார்த்துட்டு இருந்தேன், என்னடா இவனுங்க இப்படி நடிக்கிறானுங்க அப்படின்னு. அதுலேயும் 25 பேட்ச் ஜூனியர் பொண்ணு நர்மதா கண்ணகியாக நடிச்சிருந்தா பாருங்க, பா என்ன பர்ஃபார்மன்ஸ். ட்ராமாலாம் முடிச்சுட்டு 25 பேட்ச் ஜூனியர்ஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தானுங்க. எங்ககிட்ட போய் டே நாடகம் நல்லா இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கள ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏதாச்சும் கத்துங்கடா. 24 பேட்ச் பொங்கலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிட்டானுங்க. அவங்களுக்கு ஒரு வாழைத்தார கிஃப்டாக கொடுத்தாங்க. 23 பேட்ச்க்கு செகண்ட் ப்ரைஸ். என்னை கூட்டிகிட்டு போய் அவங்க ப்ரிப்பேர் பண்ண பொங்கல் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. 24 பேட்ச் செஞ்ச பொங்கலை சாப்பிட்டு 23 பேட்ச் பசங்க நம்ம பொங்கலை விட சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு இருந்தானுங்க.